ஹாய் மக்களே, மாலை வணக்கம். டாடா சாம்ராஜ்யத்தோட வரலாறு பகுதி 2. கழிந்த பகுதியில் 1903ஆம் வருடம் இந்தியாவின் அடையாளமான தாஜ்மஹால் பேலஸ் அந்த போட்டில் சாம்செட்ஜி டாட்டா திறக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருடம் 1904ஆம் வருடம் சாம்செட்ஜி டாட்டா அவர்கள் ஜெர்மனில் உயிரிழந்து விடுகிறார். அவரோட உடல் இங்கிலாந்து கொண்டு வரப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்படுது. சாம்செட்ஜி டாட்டா இறந்த அதே வருடத்தில் டாட்டா சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்ற டாட்டா சாம்ராஜ்யத்தின் தலையிடத்தையே மாற்றி எழுதிய டாட்டா சாம்ராஜ்யத்தின் இளவரசன் என்றே சொல்லலாம் சொல்லுகின்ற அந்த குழந்தை பிறக்கிறாரு. ரத்தன்ஜி தாதாபாய் டாட்டா அவரோட மகனாக ஜேஆர்டி டாட்டா 1904ஆம் வருடம் பிறக்கிறார். ஜஹாங்கீர் ரத்தன்ஜி டாட்டா. இந்த ஜஹாங்கீர் ரத்தன்ஜி டாட்டா, அந்த ஜேஆர்டி டாட்டா தான் டாட்டாவின் முகமாக இன்றும் அறியப்படக்கூடியவர். அவர் தான் டாட்டா சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றவர். அந்த சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசர்னே சொல்லலாம். அந்த ஜேஆர்டி டாட்டா அவர்கள் 1904ஆம் வருடம் பிறக்கிறாரு. தன் சாம்செட்ஜி டாட்டாக்கு அப்புறம் அவரோட மகன்கள் இருவரும் தன் தந்தை தங்களுக்கு விட்டு சென்ற சாம்ராஜ்யத்தை கவனிச்சிருக்காங்க தவிர புதுசுக்குதான் பெரிய முயற்சிகள் எடுக்கல. ஆனால் ஜேஆர்டி டாட்டா அவர்கள் தான் அடுத்த கட்டத்துக்கான பாய்ச்சல். தஞ்சை, அதாவது தகப்பன் 8 அடி பாஞ்சா தனையன் 16 அடி பாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் தன் தாத்தா 16 அடி, அவரே 16 அடி பாய்ஞ்சாரு. ஸோ அந்த வகையில் ஜஹாங்கீர் ரத்தன்ஜி டாட்டா அவர்கள் 100 அடி பாய்ஞ்சாருன்னே சொல்லலாம். தன்னுடைய 1904 பிறக்கிறாரு. 1929 தன்னுடைய 25ஆம் வயதில் அதாவது இந்தியாவுடைய முதல் ஃபர்ஸ்ட் ஏர் கமர்ஷியல் பைலட் யாருன்னா அது ஜேஆர்டி டாட்டா அவர்கள் தான். பைலட் நம்பர் 001 அவருக்கு வழங்கப்பட்டது. இவர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பைலட். இந்தியாவோட முதல் பைலட்டாக டாட்டா தான் தேர்வாகிறார். ஸோ 1929 லைசன்ஸ் வாங்குற கமர்ஷியல் பைலட்டாக லைசன்ஸ் வாங்குற டாட்டா அவர்கள் அதோடு நிற்கல. 1934ஆம் வருடம் டாட்டா ஏர்லைன்ஸ்னு ஒரு ஏர்லைன்ஸே தொடங்குறார். இட்ஸ் ஃபார் த கமர்ஷியல் பர்பஸ், பேசஞ்சருக்கான அது இல்லை, ஒரு ஏர்மெயில். ஏர்மெயில் என்னன்னா கடித போக்குவரத்து அண்ட் பார்சல் சர்வீஸ்க்காக ஆரம்பிக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடையுது. அதற்கு பின்பாக இந்திய அரசினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க டாடா ஏர்லைன்ஸ் என்ன பண்றாரு, இந்திய அரசாங்கத்துக்கு கைமாற்றார். அதைத்தான் ஏர் இந்தியான்னு பெயர் மாற்றம் செய்து இந்திய அரசு இந்திய அரசுக்கான அதிகாரப்பூர்வமான ஏர்லைன்ஸாக பயன்படுத்தினார்கள். பெயர் ஏர் இந்தியான்னு மாற்றப்பட்டது. இப்படி ஒரு விஸ்தாரமான கனவோடு இருந்த டாட்டா அவர்கள் இந்திய டாட்டா நாம் பார்க்குறோம் இல்லையா, டாடா சன்ஸ் அண்ட் டாட்டா குரூப்போட பல கம்பெனிகளை தொடங்கி அதை அதாவது விஸ்தீகரிச்சோம்னு சொன்னால் அது ஜேஆர்டி டாட்டா அவர்கள் தான். அவருடைய விசன் வேறு மாதிரி இருந்தது. அவருடைய காலங்களில் குறிப்பாக சொல்லணும்னா எல்லாருக்கும் அறியப்படுகிற டிசிஎஸ், டாட்டா கன்சல்டிங் சர்வீஸ், ஐடி சோர்ஸ்லாம் வழங்குறாங்க இல்லையா, அந்த கம்பெனி இன்னைக்கு இந்தியாவில் அவங்க தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் நம்முடைய டிசிஎஸ்க்கு அப்புறம் தான் நிறைய கம்பெனிகள் இருக்குது. பெயர் சொல்லும்படியான பல கம்பெனிகள் அதுக்கப்புறம் தான் அந்த ஐடி சோர்ஸ்குள்ளே இறங்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்முடைய நாராயணமூர்த்தி அவர்களுடைய இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி கம்பெனிலாம் அதுக்கப்புறம் தான் வருது. அதுக்கு பின்பு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1968 அவர் டிசிஎஸ் ஆரம்பிக்கிறார். ஆனால் அந்த டிசிஎஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது நியர்லி ஏர்லி 80s சொல்லலாம், 1980s. 1980, 85, 87 காலகட்டத்தில் தான் ஐடி அடுத்த கட்டத்துக்கு தாகுது. அதுக்கான முதல் விதையை போட்டது ஜேஆர்டி டாட்டா அவர்கள். 1987 தான் இன்றைய டாட்டா குழுமத்தினுடைய டாடா சன்ஸ் அண்ட் டாடா குழுமத்தினுடைய சேர்மனாக இருந்த தமிழர் சந்திரசேகரன் ரிசைன் பண்ணார் இல்லையா, அவர் டிசிஎஸ்ல தான் ஜாயின் பண்றாரு 1987. அதற்கு பின்பு தான் இந்த ஐடி ஃபீல்டு 4 கால் பாய்ச்சலில் உத்வேகம் எடுத்து முன்னோக்கி போகுது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலகட்டத்தில் தான் பல கம்பெனிகள் ஆரம்பிக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா டாடா சால்ட், வோல்டாஸ், தெரியும் வோல்டாஸ்ங்கிற பிராண்ட் இருக்குது, டாட்டாவோட பிராண்டு தான், நிறைய பேருக்கு தெரியாது. வீகார்டு இருக்குது, அதுவும் டாட்டாவோட பிராண்டு தான். இது எல்லாமே டாட்டாவுடைய சப்சிடி கம்பெனியை மாதிரி டாட்டா கீழே வந்த நிறைய விழுதுகளாக அவர் ஆரம்பித்தார். அவரோட காலத்தில் தான்
நிறைய கம்பெனிகள் ஆரம்பிக்கிற ஜேடி டாட்டாவில் வந்து டிஜிபி ஆரம்பிக்கிறார், அதாவது டாட்டா குளோபல் பெவரேஜஸ். இந்த மாதிரி அவர் ஆரம்பிக்க எந்த பிராண்டுமே இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் வந்து விஸ்தீகரணமாக்குறார். இப்படி இருக்க காலகட்டத்தில் தான் டிசிஎஸ் வந்து அவர் ஆரம்பித்த கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் வளர்ச்சியை காணுது. இன்னைக்கே டிசிஎஸ் பற்றி சொல்லணும்னா 46 நாடுகளில் 150க்கும் மேற்பட்ட லொக்கேஷனில் டிசிஎஸோட ஆஃபீஸஸ் இருக்குது, அவுட் சோர்சிங் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது இருக்குது. 2026 டிசிஎஸோட வருமானம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 200 பில்லியன் சொல்லப்படுது, 2,71,000 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு பெரும் வளர்ச்சியை கண்ட டாட்டாவின் பல நிறுவனங்களை ஆரம்பிச்சது ஜேடி டாட்டா அவர்கள் தான். அந்த ஜேடி டாட்டா அவர்களுக்கு வந்து ஏர்லைன்ஸ்க்கு ஒரு கனவாக இருந்துட்டு இருந்தது. எப்படி டாடா ஏர்லைன்ஸ் வந்து இந்தியாவுக்காக அவர் இந்திய அரசாங்கத்துக்காக கைமாற்றி கொடுத்தாரோ, கொடுத்து விட்டு அவர் என்ன பண்ணார்னா, பிற்காலத்தில் அவர் இருக்கும்போதே விஸ்தாரா, ஏன் விஸ்தாரா அப்படிங்கிற ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிக்கிறார். அது வந்து சிங்கப்பூரில் உள்ள ஒரு கம்பெனியோட மல்டிநேஷனல் கொலாபரேஷனோட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கும் இருக்குது ஏர் விஸ்தாராங்கிறது. டிக்கெட்லாம் குறைஞ்ச டிக்கெட் தான். ஏசியா யூரோப் எல்லா இடமே சர்வீஸில் இருக்கிறது ஏர் விஸ்தாரா இன்னைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட பெரும் கனவாக அவருக்கு வந்து இந்த அவியேஷனுங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்தது. அது கைமாற்றி விட்ட பிறகு அவருக்கு அது எப்படியாவது மீண்டும் வணிக பயன்பாட்டுக்கான ஒரு கம்பெனி இந்தியாவிலே ஆரம்பிக்கணும்னு இருந்தார். ஆனால் அதுக்கான லைசன்ஸ்கள் கொடுக்கப்படலை மத்திய அரசாங்கத்தால். அதுக்கு பின்பாக லைசன்ஸ்கள் கொடுக்கப்பட்டு நிறைய கம்பெனிகள் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்டோடவும் ப்ரைவேட் தான் இன்னைக்கு வந்து அந்த ஏவியேஷன் ஃபீல்டில் சக்கப்பட போடுறாங்க. எப்படி தன் கையிலிருந்து கைமாறி சென்ற அந்த டாடா ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா என்று இந்திய அரசாங்கம் பெற்றுக்கொண்டதோ அதை மீண்டும் டாடா நிறுவனமே கையகப்படுத்தியது வரலாறு. 2022 ரத்தன் டாட்டா இருக்கும்போது ஏர் இந்தியா நிறுவனத்தை நடத்த முடியாமல் இந்திய அரசாங்கம் ரத்தன் டாட்டா கையிலேயே ஒப்படைத்தது. அந்த நேரத்தில் ஒரு ட்வீட்லாம் பண்ணியிருந்தார், இந்த ரிசனுக்கு காரணமான அந்த பெரும் மேதை அவர் எங்களோட இல்லை, அவரோட கனவு என்ற கனவு இருக்குன்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட பதிவு போட்டிருந்தாரு ரத்தன் டாட்டா அவர்கள். அதாவது இந்த ஜேடி டாட்டா அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு முறை ஜேடி டாட்டா வந்து ஜஹாங்கீர் ரத்தன்ஜி டாட்டா விமான பயணத்தில் இருக்கிறார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நல்ல 6 ஃபுட்னு சொல்லலாம், 6 அடிக்கு உயரமான ஒரு மனிதர் அந்த தன் பக்கத்தில் உட்கார்றாரு. ஜேடி டாட்டா பக்கத்தில். டாட்டா யாரையும் கண்டுகொள்ளவே இல்லை, அது போல இருக்கிறார். இவர் அந்த மனிதர், அந்த 6 அடிக்கும் உயரமான அந்த மனிதருக்கு அவர் ஒரு குறுகுறுப்பு இருக்கிறார். யார் அவர்னா, இன்றைய உச்ச நட்சத்திரமான அமிதாப் பச்சன் அவர்கள். ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தான் ஜேடி டாட்டா பக்கத்தில் அமர்ந்தது. கொஞ்ச நேரம் அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது இவர் அமிதாப் பச்சனுக்கு ஒரு நெருடலாக இருந்ததாம். நாம எவ்வளவு பேர் உச்ச நடிகராக இருக்கிறோம், ஆல் இந்தியா சூப்பர் ஸ்டாராக இருக்கிறோம், பக்கத்தில் இருக்க அந்த மனுஷன் வந்து நம்மளை என்னன்னு கூட கேட்கலையே, நம்ம யாரு என்ன, இவ்வளவு பெரிய மனிதர் நம்மள தெரியாம இருக்க முடியுமா அந்த இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு அகந்தையோடு பேச்ச ஆரம்பிக்கிறார். பேசிக்கிட்டு கேட்கிறாரு, என்ன தெரியுதான்னு கேட்கிறாரு. யாரு? ஜேடி டாட்டாவிடம். ஜேடி டாட்டா மிகுந்த கனிவான ஒரு பதிலோடு, இல்லை உங்களுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறார். மீண்டும் அது பொறுக்க முடியாத அமிதாப் பச்சன் வந்து, என்ன உங்களுக்கு தெரியலையா, நான் ஒரு பெரிய உச்ச நடிகர் அப்படின்னு சொல்லணும். மீண்டும் சொல்றாரு ஜெய டாட்டா, எனக்கு தெரியல, சிரித்து விட்டு சொன்னாராம் ஜேடி டாட்டா. அதுவும் செல்ஃப் இன்ட்ரட் பண்ணி கொண்டாராம், நான் தான் அந்த அமிதாப் பச்சன், இந்தியாவுடைய பெரிய உச்ச நட்சத்திரம், நீங்க தெரியலன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாராம். மீண்டும் சும்மா அந்த கான்வர்சேஷன் அதோட நிற்கல, மீண்டும் நம்மளே தெரியலன்னு சொல்றாரு ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து பக்கத்தில் அமர்ந்திருந்த அந்த சாந்தமான ஒரு கனிவான ஒரு ப்ரீஸ்ட் லுக்கில் அமர்ந்திருந்த அந்த மனிதனை கேட்டாராம், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. மிகவும் சாந்தமான மொழியுடன் ஜேடி டாட்டா அவர்கள், என்னுடைய பெயர் ஜஹாங்கீர் ரத்தன்ஜி டாட்டா, ஷார்ட்டாக என்ன எல்லாரும் ஜேடி டாட்டான்னு கூறுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பதிலை கேட்ட உடனே அந்த அமிதாப் பச்சன் சொல்றாரு, அன்றுதான் என் உடம்பில் இருந்த அனைத்து அகந்தையும் கலந்து விழுந்த ஒரு தருணம் அன்றுதான். என் தலையிலிருந்து கிரீடமெல்லாம் கலந்து அந்த விமான பயணத்தோடையே பறந்து விட்டது. இன்று வரை அதன் தலையில ஏற்றிக்கொள்ளவே இல்லை. இந்தியாவே கட்டி எழுப்பிய ஒரு சாம்ராஜ்யம் இந்தியா என்றாலே அடையாளமாக சொல்லலாம், டாட்டாவை தான் அடையாளம் சொல்லலாம். டாட்டா பிர்லா 2 குடும்பம் சொல்லணும், அதில் முதன்மை இருந்து டாட்டா குடும்பம் தான். அந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசன், ஒரு அரசன் எவ்வளவு பாந்தம் அமர்ந்திருக்கார். நம்ம ஒரு நடிகன் தானே, நம்ம வந்து இப்படி வந்து ஒரு தலைகுணத்தோட ஆடிட்டமே. எனக்கு அன்று இந்த நிகழ்ச்சியை அவர் பல மேடைகளை அமிதாப் பச்சனே சொல்லுவதுண்டு. அந்த அளவுக்கு ஒரு கைண்ட் பர்சனாலிட்டியா இருந்தார் ஜேடி டாட்டா.
இன்னும் ஜேடி டாட்டா பற்றி சொல்கிறேன்னா, ஜேடியோட டாட்டாவுடைய தாயார் ஒரு இந்தியர் இல்லை, அவர் வந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர். ஜஹாங்கீர் ரத்தன்ஜி டாட்டா அவர்களுமே தாயாரோட பேர் வந்து சூசன். பிரான்ஸ்ல தான் பிறக்கிறாரு. 1904 பிறக்கிற ஜேடி டாட்டா 1929 வரைக்குமே பிரெஞ்சு குடியுரிமையில தான் இருந்திருக்கிறார். அதற்கு பின்பாக தான் இந்தியாவுக்கு வந்து 1929 அவர் இறந்த 2004 வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறார். ஜேடி டாட்டா அவருக்கு அவருடைய மனைவி காதல் திருமணம். அந்த ஜேடி டாட்டாவை பற்றி இன்னும் சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் மனைவி மீது அவர் கொண்டிருந்த அந்த அன்பு. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, அண்ணன் சீமானுடைய ஸ்டைலில் சொல்றதா இருந்தால், தன் மனைவி மீது பேரன்பும் பெரும் காதலும் கொண்டிருந்தாராம் ஜேடி டாட்டா. ஒரு சிறு வயதாக இருக்கும்போதே என்ன ஆயிடுதுன்னா, மேரேஜுக்கு அப்புறம் அவர் மனைவி வந்து படுக்கையிலே ஆயிடுறாங்க. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியான அரசனான ஜேடி டாட்டா அவர்கள் தன் மனைவியை கவனிப்பதற்காக எந்த ஒரு பணியாளையும் செவிலியரையும் வைக்கலையா, தானே தான் தன் மனைவியின் மரணம் வரை கவனித்துக் கொண்டாராம். அந்த அளவுக்கு தன் மனைவி மீது பேரன்பு கொண்டிருந்தார் டாட்டா. இந்த விஷயமும் வரலாற்றில் பெருசாக சொல்லப்படுவது. இப்படி இருக்கும் பொழுது டாட்டா வந்து தான் ஒரு ஏஜ் அந்த லெவலில் வரும் பொழுதே டாட்டாவுடைய குழுமம் ஒரு 3 கிளையாக, டாட்டாங்கிற பேரில் இருந்தாலும் ஒரு 3 கிளையாக 3 ஒரு ஆளுமைகள் கீழே இருக்கிறதா ஃபீல் பண்ணார். டாடா ஸ்டீல் ஒருத்தரோட கண்ட்ரோலில், டிசிஎஸ் ஒருத்தரோட கண்ட்ரோலில், டாடா ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் அதாவது ஹோட்டல்ஸ்லாம் ஒருத்தரோட கண்ட்ரோல் அப்படி இருக்கு. அதை தான் இருக்கும்போது ஒரு குடையின் கீழ் கொண்டு வரணும்னு டாட்டா விரும்புகிறார். அதற்கு சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும்னு அவர் யோசிக்கும் போது தான் அவர் கண்முன் வந்தது தான் ரத்தன் டாட்டா அவர்கள். டாட்டா சாம்ராஜ்யத்தின் அடுத்த இளவரசர் ரத்தன் டாட்டா. அவரை பற்றி வரும் வீடியோவில்